சென்னையில் ரூபாய் 11 லட்சம் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் மலேசியா கும்பலுக்கு தொடர்பா என தற்போது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். திருவல்லிக்கேணி விடுதியில் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது வரை 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைதான இருவரும் மலேசியா கும்பலுடன் தொடர்பா என்பது தொடர்பாக தற்போது போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். கள்ள நோட்டுகள் எங்கிருந்து வந்தது என்பது தொடர்பாகவும் போலீசார் தற்போது தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், போலீசார் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை திருவல்லிக்கேணில இருக்கக்கூடிய ஒரு விடுதியில 500 ரூபாய் கள்ள நோட்டுகளானது கத்தை கத்தையாக பதுக்கி வைத்திருப்பதாக திருவல்லிக்கேணி போலீசாருக்கு ரகசிய தகவலானது கிடைத்தது. தகவலின் பேர்ல திருவல்லிக்கேணி போலீசார் திருவல்லிக்கேணில இருக்கக்கூடிய ஒரு விடுதிக்கு சென்று திடீர் சோதனையை மேற்கொண்டனர். அப்போது அந்த அறை ஒன்றுல தங்கியிருந்த திருவல்லிக்கேணியை சேர்ந்த ஷபீர் ரஹ்மான் என்பவரோட கட்டில் மெத்தைக்கு அடியில கத்தை கத்தையாக 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் எண்ணி பார்த்ததுல மொத்தம் 11 லட்சம் ரூபாய் வரை இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து ஷபீர் ரஹ்மான் என்பவரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இந்த கள்ள நோட்டு கும்பலின் முக்கிய நபராக தஞ்சாவூரை சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவர் செயல்பட்டு வந்ததும் தெரிய வந்தது. இதனை அடுத்து தஞ்சாவூர்ல ரவிச்சந்திரன் என்பவரை போலீசார் கைது செய்த நிலையில அவரிடம் இருந்தும் 22.79 லட்சம் மதிப்பிலான உண்மையான 500 ரூபாய் நோட்டுகள் மற்றும் 4 பாஸ்போர்ட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட இருவரிடமும் போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த கள்ள நோட்டுகள் எங்கிருந்து கிடைத்தனர், இந்த கும்பலுக்கு பின்னால் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்ற கோணங்களையும், இவர்களுக்கு இந்த பண இரட்டிப்பு மோசடி கும்பலுடன் தொடர்புடையவர்களா என்ற கோணங்களையும் இந்த விசாரணையானது தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே சென்னை ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய வீட்டுல இந்த கள்ள நோட்டை அச்சடிக்கக்கூடிய இந்த பிளாக் தாள்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இப்போது இந்த கள்ள நோட்டு கும்பலையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த திருவல்லிக்கேணில கைது செய்யப்பட்ட இந்த 2 நபர்களுக்கும் மலேசியாவில இருக்கக்கூடிய கடத்தல் கும்பலுடன் தொடர்பு இருப்பதாக போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து அவர்களுக்கு இந்த தொடர்புல இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்ற கோணங்கள்ல போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இவர்களிடம் இருந்து அந்த டாலர் போன்ற பணமும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த பணத்தை எல்லாம் அச்சடிக்கக்கூடிய நபர்கள் யார் என்ற கோணங்களிலும் இந்த விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.